Hi friends, welcome back to Mama with Bebma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட மேரேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்னில இருந்தே ஸ்டார்ட். ஸோ நம்ம கண்டினியூஸாக ஈவெண்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட அவுட்ஃபிட் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். பட்டு வேட்டி பட்டு சட்டை, பட்டு வேட்டி பட்டு சட்டை, புது ஷூ, ஜிகி ஷூ எல்லாம் வாங்கி போட்டிருக்கிறேன். எதுக்காக இந்த ஏர்லி மார்னிங்கில் அரௌண்ட் ஒரு 4 o'clock இவ்வளோ ஃபுல் மேக்கப்போட நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பந்தக்கால் ஈவெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவோட மேரேஜ் சீரீஸ் 1 பந்தக்கால். ஓகேங்களா? இப்படியே கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து 13 சீரீஸ் போகும். நம்ம எல்லாமே சீரீஸ்ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் சீரீஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ சீரீஸ் வந்து அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு இருக்கோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டெய்லி மார்னிங் 11 o'clock வந்து மறக்காம பாருங்க. சீரீஸ் 1 சீரீஸ் 2 கண்டினியூஸாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 6:30க்கு ஷார்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அதையும் மறக்காம பாருங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்போம். இன்னும் அவங்களாம் எல்லாம் தூங்கி வச்சு கொஞ்சம் உட்காந்துக்கிறாங்க. நான் வண்டி தான் பிரிஸ்கா இருக்கிறேன். ஓகே, வாங்கடா வாங்கடா. தேகா, நீ ஆய் சொல். தேகா பதில் ஷீபா நீ சொல்லு. ஆய் சொல்லு ஷீபா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே வந்து நம்ம ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பந்தக்காலுக்காக வந்திருக்காங்க. சிண்டு, நீ ஆய் சொல்கிறா, நீ ஆய் சொல்கிறா. சிண்டு 5 மணிக்கு ஒரு குழந்தை எடுத்து ஹாய் சொல்லுனா அந்த குழந்தை என்ன பண்ணும்? செல்லம், உன்னோட அவுட்ஃபிட் காட்டு. நான் காமிச்சிட்டேன். ஓ, காமிச்சிட்டியா? ஓகே, இதான் பாப்பாவோட அவுட்ஃபிட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் எல்லாரும் வந்துட்டாங்க. வேறு லெவலில் போவோம் பந்தக்கால். இதுதான் பந்தக்கால்ன்றாங்க ஒரு கொம்பு. இதில் வந்து மேலே வந்து நம்ம டாப்பில் வந்து மா இலை, பூவு அதெல்லாம் கொட்டணும். அப்புறம் நவதானியம் கொட்டுறதுக்கு நவதானியத்தை வந்து நம்ம இதில் கொட்டிட்டு மண்ணில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் இது ஊனணும். ஸோ திஸ் இஸ் பந்தக்கால் ஃபங்க்ஷனோட மெயின் ஃபங்க்ஷன். அது என்ன சொல்கிறாங்க, சூரியன் எட்டி பார்க்குறதுக்குள்ளே அதை பண்ணணும் அப்படின்றாங்க. நம்ம அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி ஆகணும். அதை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மா இலை வேணும்ப்பா. மா இலை யாரையாச்சும் விட்டு எடுத்துன்னு வர சொல்லணும்ப்பா. மா இலை வந்தோடனே நம்ம எல்லாத்தையும் கட்டி ரெடி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வேறு லெவலில் போகும். இந்த வீடியோன்னு இல்லை, நம்மளோட ஒவ்வொரு ஈவெண்ட் வீடியோவும் வேறு லெவலில் போகும். சூப்பராக இருக்கும். நாங்களும் என்ஜாய் பண்ணி வீடியோ பண்ணுறோம். நீங்களும் என்ஜாய் பண்ணி வீடியோ பாருங்கள். நேற்று நைட்டு மாங்குன்னு 2 மணி நேரம் கோலம் போட்டோம். ஒரே மழையில் எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. இப்போ திருப்பி நாங்கள் உதறது ஆரம்பிச்சுன்னு இருக்கிறோம் கோலத்தை. நமக்கு அவசரமாக சீக்கிரம் கோலம் வராது. அதனால் நல்லா எக்ஸ்பர்ட் அவங்க வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. போட்டு ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துருவோம். நமக்கு அவசரமாக கோலம் வராதுன்னு சொல்லாது. கையில் கோலம் போட தெரியாது. கோலம் போட்டிக்கு நான் தான் ப்ரைஸ் கொடுத்தேன். நான் இல்லைன்னு சொல்ல, அது நீன்றதுனால 3rd ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்தேன். வரைஞ்சல நான் தானே சொந்தமாக வரைஞ்சேன். ஆக்சுவலி கோயம்புத்தூரில் வந்து நம்ம இருந்த இடத்துல வந்து கெட் டுகெதர் வச்சு அதில் வந்து கோலம் போட்டு வச்சாங்க. ஜட்ஜ் நான் தான். ஓகேங்களா? அப்போ சரி, அப்போ வந்து இப்போ யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜெயா, அவள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. செகண்ட் ப்ரைஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சரி 3rd ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுக்கலன்னா அசிங்கமாக போடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்தேன் நான். அப்பயே அண்ணன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணியிருக்காருக்கா. ஆமாம், ஆனால் ஊரே பேசுச்சு, அந்த ஏரியாவே பேசுச்சு. அவங்க பொண்டாட்டிக்கு மட்டும் ஆறுதல் ப்ரைஸ் மாதிரி கொடுக்குறாரு அப்படின்ட்டு. அக்கா சரிக்கா, இவ்வளோ நாள் இருந்தீங்கல்ல, ஏன் உங்களால் ஏன் நீங்கள் வந்து கோலம் போட கற்றுக்கல? ஏன் கோலம் போட தெரியும், அந்த லெவலுக்கு தெரியாதுப்பா. சமைக்க தெரியும், அந்த லெவலுக்கு தெரியாதுப்பா. எல்லா வேலையும் தெரியும், ஆனால் எல்லாமே வந்து 50-50. ஓகே, ஆல் இன் ஆல் அழகுறானே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, என்னையே வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த மேடம் ஜெகதல பிரதாபன் அப்படின்வாங்க. அது ஜெகதல பிரதாபன்னா எல்லா விஷயத்துலேயும் நம்ம வந்து சட்டுன்னு பண்ணுறவன் தான் அனைத்தும் தெரிஞ்சவன் அப்படின்னா ஜெகதல பிரதாபன் மாதிரி. இந்த அம்மா வந்து ஜெகதல பிரதாபி, ஆனால் 50% பிரதாபி. நான் 100%, 50%. எல்லாமே 50% தெரிஞ்சு வச்சிருப்பா. சரிண்ணா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு அக்காவோட பந்தக்கால் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் காலையிலேருந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். காலையிலேருந்து இல்லை, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க நானும் கண்ணால் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எப்படி நான் ஃபீல் பண்ணுறேங்க இந்த மூமெண்ட்டில்? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தூக்கமே வரல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஆக்சுவலி 1:30 மணிக்கு தான் எங்கள் வேலையே முடிஞ்சுது. ஓகேவா? நம்ம என் கசின்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, தேகாலாம் வந்திருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு போய் ரூமில் விட்டுட்டு வந்து 1:30 மணிக்கு தான் வந்து படுத்தேன். திரும்பி 3:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டேன். 4 மணிக்கு வச்சுதா சொல்லிச்சு பேபிமா. 4 மணிக்கு வேணாம், 3:30 மணிக்கே வைப்போம். ஏன்னா க்ரௌடு நிறைய இருக்கும்போது நம்ம தான் 24 hours நம்ம வீட்டில் பாத்ரூம் தானே பிஸியாக இருக்குது. அதனால் நம்ம முன்னாடியே எழுந்துச்சி கிளம்பிடுவோன்ட்டு 3:30க்கெலாம் நான் வச்சுட்டு
பார்த்தா 2 மணிக்கு வந்து மௌலி கேட்குறான். சரி நாளைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திக்கணும் அப்படின்னா, நான் முழிச்சுட்டு தான் இருந்தேன். அப்போ 2 மணிக்கு மேலே தான் தூங்கினேன் நான். காலையில் 3 மணிக்கே எழுந்திக்கணும்னா, அதுக்கு நான் தூங்கவே இல்லை, மணி இப்போ 2 ஆயிடுச்சு, நான் எதுக்கு தூங்கணும் அப்படின்னா. சரி அவன் தூங்கலை. அதுக்கப்புறம் என்ன கேட்குறான், ஆமாம் எத்தனை பேர் யார் யாரெல்லாம் பந்தக்கால் வைக்க போகிறீங்க அப்படின்னா, 7 பேர் வைப்பாங்கடா அப்படின்னோம். 7 பேர் இப்போ 4 நாள் லேடிஸ் மட்டும்தான் வைப்பாங்க. ஓ அப்படியா? நான் உடனே பட்டு நான் என்ன சொல்லிட்டேன், லேடிஸ் மட்டும்தான் வைப்பாங்க, ஆனால் நீங்கள் எழுந்திக்கணும் கிளம்பணும் பேசாமல் படு அப்படின்னு. ஓ வரணுமா? நான் லேடிஸ் ஃபங்க்ஷன் நான் வரவேணான்னு நினச்சேன் அப்படின்னா, மரியாதையாக கிளம்பு அப்படின்னோம். அதுக்கப்புறம் பேசாமல் படுத்துட்டான். ஓகே இங்கே அந்த அக்கா கோலம் போட்டாங்க. அந்த வந்துச்சு மெட்டீரியல் எல்லாமே வந்துச்சு, பந்தக்காலுக்கு உண்டான மெட்டீரியல். எஸ் இன்னொரு பட்டு வெட்டி பட்டு சட்டை புட்டியாடா. ஆனால் சில ஹாய் சொல்லு. ஹாய் அப்போ அவன் தூக்கத்தில் எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டீங்க. நானெல்லாம் வந்துச்சு தூக்கத்தில் எழுப்பி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்கா வந்து ஆமாண்டா நம்ம நேற்று போட்ட போனோம். நைட்டு செம்ம மழை இல்லை, நைட்டு மழையில் இது ஆயிடுச்சு. அப்போ நல்லா காலையில் நான் போய் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தேன். காலையிலே எழுந்துட்டாங்க. சரி ரைட்டு மழை வரும்னாக்கா இப்போ யாருனாலும் மழை வருமாக்கா பனிக்காலத்தில் மழை வந்தது இல்ல. ரங்கோலி கோலம் ரங்கோலி கோலம் தான் இப்படிதான். கையில ஒரு கோலத்தை வரைஞ்சிட்டு அது மேல கலர் அடிக்கிறது தான் ரங்கோலி கோலம். ஆமா ஆமா. நேத்து நாங்க அந்த அச்சு வச்சிருந்தோம்க்கா, அந்த அச்சு வச்சு போட்டோம் பெருசா. போய் காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க நான் வர்றதுக்குள்ள போட்டீங்க. நீங்களும் தேய்ங்க. இல்லப்பா அவங்க ஃபாஸ்டா தேய்ச்சிடுவாங்கப்பா, நம்மளுக்கு தான்ப்பா தெரியும். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படியே எல்லாரும் போடணும். எல்லாரும் கொஞ்சம் அந்த கையில வச்சுப்பா, கொஞ்சம் வந்து அப்படியே கையில போட்டுப்பா.
சூரியன் வரதுக்கு முன்னாடி வைக்கணும். அதுதான் பெரிய டாஸ்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சூரியன் வரதுக்கு முன்னாடி சூப்பராக வச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம யாரை பார்க்கணும்? சாப்பிட்றவரை பிடிக்கணும். இன்னைக்கு உங்கள் ஃபங்க்ஷன் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. பயமாக இருக்கா? ஆமாம், இத்தனை பேர் இவ்வளோ பண்ணுறாங்க, நமக்கு போது பயமாக இருக்கு. ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிக்கா இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம்ல நமக்கு இத்தனை பேர் இது அதனால செம்ம ஹாப்பியாக இருக்கு. ஜாலியாக இருக்கு. ப்ரோ, அக்காவோட ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இன்னைக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு? இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரீயான மாதிரி இருக்கு வீட்டில் ஜாலியாக, வேற ஒன்றும் இல்லை. நான் இவன் என்ன சொல்ல வரான்னு நினச்சேன்னா, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வர மாதிரி இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணுறான்னு பார்த்தா டிஸ்டர்பன்ஸ்ன்றான்டா. இல்லை போனதுக்கப்புறம் தெரியும், ஆனால் இப்போ ரொம்ப ஜாலியாக மாதிரி டிஸ்டர்பன்ஸ் மாதிரி. நம்ம தான் ராஜா மேலே போனால் அதுக்கப்புறம் நானும் பாரு 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 பாரு. சரிக்கா, இப்போ நீங்கள் தம்பியை விட்டு பிரிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இருக்காங்க. இருக்கா? அவங்களும் என்ன ஜாலியாக வராங்க, நல்லா எடுக்கணும்னா மாட்டிக்கிங்க. எப்படின்னா பண்ணுது, என்ன பண்ணுச்சு ஜாலியாக கண்டுக்கலாம். இப்போவே கண்டுக்கலாம். என்ன ஒன்றும் காட்டு வைப்பெல்லாம் வீட்டில் வந்தால் அது என்ன நான் சொல்கிறேன், நான் வந்து என்ன அப்படின்னா, நான் வேலை போயிட்டு வர்றதே 9 மணிக்கு, நான் வீட்டுக்கு 8 மணி 9 மணி. சரியா, நான் வீட்டில் வெட்டியாக இருந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னா நியாயம். என்னால் முடியலை. நீங்கள் எப்படி காலில் மாட்டிருக்கீங்களோ நான் அந்த மாதிரி அங்கே மாட்டியிருந்தேன். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்பா. நீங்கள் காலில் அங்கே பேசிருக்கேன், நேரம் முன்னாடி பேசுவாங்க. அங்கேயே பேசுறது இல்லை. நீ இதை கேட்டே ஆகணும் அவர்கிட்ட. சொல்லுங்க. அக்கா எப்பெல்லாம் உங்ககிட்ட பேசுவாங்கன்னு கேட்டே ஆகணும். கண்டிப்பா கேட்கறேன். ஞாபகம் வச்சு நீ நான் கேட்கறேன். அதை நீங்க 2 பேரும் பாக்குறீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ப்ரோ, உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது இதே விலாக்ல இதே மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்பேன். நீ இதை கேள்வி மட்டும் கேட்கற, ஏட்டி கேட்கறடா. அதுக்கு நான் இந்த பேஸ்ல இருப்பேன், அவன் இந்த பேஸ்ல இருப்பான்டா. அவர்கிட்ட 2 பேரும் பேசி வச்சு சொல்றாங்க, என்ன ஹார் கட்டாலும் இதான் பதில் வரணும். இன்டர்வியூ போகும், இந்த லவ் டுடே மாதிரி போகும், பார்த்துக்கோங்க. இல்லை பேப்பர் வச்சு மூடிருக்காங்கக்கா. இல்லை ஒன்று படங்கக்கா. உப்புதா? அது என்ன இருக்குது அடியில? ஏன்னா இவ்வளோ நேரமா முயற்சி பண்ணி உங்களால ஓபன் பண்ண முடியாது. தேங்காய் பால் குருமாவா? எல்லா சைடு பிடிச்சி இல்லையே, இது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆளுக்கு ஒரு சைடு பிடிச்சி அடியில அக்கா, நல்ல ஐடியா கொடுக்குறீங்க. அது மட்டும் தெரியுது. ஆளுக்கு ஒரு சைடு பிடிச்சி அதான் சொல்றேன், ஒரு பாத்திரம் கொடுத்தீங்கன்னா சட்னி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு அலப்பறம், அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னே தெரியல. ஆனால் வந்து இட்லி, சாம்பார், சட்னி, உளுந்த வடை, இடியாப்பம். அதற்கு இடியாப்போட குருமா தான் அதுக்குள்ள மாட்டினுக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எப்படி எடுத்துருவாங்க, உடச்சி பாத்திரத்தை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் டொங்குன்னு போட்டு தட்டிடுறாங்க. உடச்சி எடுத்துனுக்குறாங்க. முடியலாத என்ன இருக்குது தெரியல. அடுத்தது இந்த சட்டெல்லாம் வந்து சட்னி ஆகும். சட்னி ஆகும், குருமாவாக. சம்பவம் ஸ்டார்ட். என்னது டிஃபனு? இடியாப்பம், அப்புறம் இடியாப்பம், இது மாட்டேன். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதோட மெயின் திங், நான் ஏன் இப்போ ஷர்ட்டை மாற்றிட்டேன் அப்படின்னா, நம்ம பந்தக்கால் வைக்கிற ஆர்வத்தில் பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் ஃபுல்லாக சந்தனம் ஆகி போச்சு. இந்த கரை போகுமானான்னு கூட தெரியல. சரி, ரைட், ஓகே, திருச்சி கழிச்சுது அப்படின்னு. நான் சந்தனமா மஞ்சளானா? மஞ்சள் 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 போகாதோ? மஞ்சள் போகாதுண்ணா. அப்படியா? அப்படியே சரி, ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வேற எடுத்துக்க வேண்டியது தான். என்ன பண்றது? என்னன்னு தெரியாம எப்படி எதுவும் என்னன்னு தெரியல. தெரியல, அது வேற ஏதாவது சட்னியா இருக்கும், இல்லை சாம்பாரா இருக்கும். இல்ல, இப்பதான் எடுத்து மாத்திட்டு இருக்காங்கக்கா. டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணுனா, டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி பழக்கம் இல்ல. வருது வருது வருது.
வருது அதுதான் வந்துச்சு. அவ்வளோதான். தேங்காய் பால் எதிராக தேங்காய் பால் எடுத்தாச்சு. நான் பயங்கர ஒரு பலசாலிண்ணா நீங்கள். ஏய் நான் தான் சொன்னேன் டிஃபன் பாக்ஸ் நாங்க தான் இப்படி ஓபன் பண்ணுவோம். இப்படி இருந்துட்டமா டிஃபன் பாக்ஸ் வராது ஸ்கூல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஏர்லியராகவே நம்ம முடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களா? இல்லைக்கா முடிச்சு சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? இன்னும் சாப்பிட்டதே இல்லை. கையில் ஏதாவது டிஷ் வச்சதுல சாப்பிட முடியும். வெறும் இட்லி சாப்பிட்டா தொண்டை அடைக்காது. ஆமாம் சாரிக்கா, தெரியாமல் கேட்டேன், தப்பாக கேட்டேன். வடை சாப்பிட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கு. கிறிஸ்பியாக நல்லா இருக்கா? சூப்பர்க்கா. சொல்லி வச்சு. ஒரு 10-15 நாளைக்கு அவர் தான் டிராவல் ஆவாரு. சொல்லிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளவுதான். எப்படி இருக்கு ஃபுட்டு? கண்டுபிடிங்க. Question நல்லா இருக்கா? உங்களோட ஃபேவரட் இது இட்லியா வடையா? வடையா? சூப்பர். அது மாஸ்டர் வைஃப் தானே அப்படி. நல்லா இருக்கா ப்ரோ ஃபுட்டு? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே. எப்படி இருக்கு ப்ரோ ஃபுட்? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? இன்னும் வாய வைக்கலாம். அப்புறம் எப்படி ரிவ்யூ சொல்றீங்க? வடை சூப்பராக இருக்கும். அப்படியா ப்ரோ? சூப்பர். அப்படியாக்கா? நல்லா இருந்துச்சா வடை? சூப்பர். நல்லா இருக்கா டிஃபனு? பசிக்கணும். பசிக்கும் போது தான் திருப்பி எல்லாம் உள்ள போகும். நான் சாப்பிட்டு இடியாப்பம் இடியாப்பம் இவதான் எப்ப பார்த்தாலும் இடியாப்பம்னுட்டு இருப்பா. இடையில கூட குடிக்க முடியாது. இடியாப்பம் இடியாப்பம் பாயா நைட்டு. ப்ரோ உங்களுக்கு தான் பாயா வேணுமா? ப்ரோ நீங்கள் தான் கேட்டிங்களா? அக்கா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரல, பிரியாணி சாப்பிட வந்திருக்கீங்க. இல்லை 7 நாளுமே பிரியாணி சாப்பிட்டேன்னா ஒரு மாதிரி ஆகிடும்ல. கல்யாணத்துலேயும் பிரியாணி, ரிசப்ஷனும் பிரியாணி, எல்லாம் பிரியாணி பிரியாணி. நான் நமக்கு பிரியாணி. சரி சரி, உங்களுக்கு வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அக்கா அரேஞ்ச் பண்ணுறவாங்களே. என்ன ஒரு டேஸ்ட் பண்ணீங்களா? டேஸ்ட் பண்ணிட்டேன். சட்னி திறக்கும் போது டேஸ்ட் பண்ணிட்டேன். பாதி மூஞ்சில் அடிச்சிச்சு. ஹலோ. செம்ம டயர்டில் இருக்குது. அப்படியா? ஏர்லி மார்னிங் 3 o'clock தான் நாங்கள் தூங்குவோம். ஆஹா. அப்புறம் மறுபடியும் 5 o'clock எழுந்துச்சு குக் பண்ணிட்டோம்ல 4:30க்குலாம். ஆனால் தூங்கவும் மாட்டேங்கிறான். தூங்க மாட்டேறான். தூங்கவும் மாட்டேங்கிறான். அமைதியாக பேர் என்ன? க்ளோஸ்அப்பில் காமிச்சின்னா குண்டே தெரிய வரல. இல்லைக்கா தெரிய மாட்டேங்க, இந்த கேமராவில் தெரிய மாட்டேங்க. ஓகே ஓகே. அப்போ ஒல்லியே தெரியுற கேமரா. ஆமாம் ஒல்லியே தெரியுற ஒல்லியே கேமரா. காட்டுற கேமரா. ஆமாம். எங்கள் பாப்பாவோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இது, ஃபஸ்ட்டு டேவோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இது. நல்லா இருக்குது, வைபெல்லாம் நல்லா இருக்கீங்க. சரி, காலையிலேருந்து டே எப்படி போச்சு உங்களுக்கு? டே வந்துட்டு அதான் நைட்டெல்லாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன் தூங்கும்போது. அப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா 3 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டோம். யாரும் தூங்கல, அவ்வளோ நல்லாவே தூங்கலை யாருமே. எல்லாம் 1 மணி நேரம் கூட தூங்கியிருக்க மாட்டோம். அப்புறம் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ரெடி ஆகி அந்த பந்தக்காலெல்லாம் நட்டாச்சு காலையில் இயலியாவே. சந்தோஷமா? ஹாப்பியாக இருக்குது. சூப்பர்க்கா. மோனோட ஃபங்க்ஷனை ப்ளஸ் பண்ணுறதுனால சூப்பர்க்கா. எனக்கு வந்து என் பேத்தி வந்து நல்லா சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. அவ்வளோதான். நல்லா இருந்தால் போதும் எனக்கு அது. சரி, ரைட் ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஹாப்பியாக வந்து நம்ம பந்தக்கால் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு நம்ம டிஃபன்லாம் சாப்பிட்டோம். கோலாகலமாக ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து நல்லபடியாக ரொம்ப சந்தோஷமா நடந்தது. என்ன சொல்றது, எதிர்பார்த்தது கரெக்டாக நடந்ததா? நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்தது. ஏன்னா ஏர்லி மார்னிங் என்னும் போது க்ரௌட் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஒரு 30 பேர் இருந்துமா, 30 பேர் இருந்துட்டோம் காலையில. பந்தக்காலுக்கு நம்ம 5 பேர் இருந்தோம், அப்புறம் 7 பேர் நினைச்சு, அப்புறம் 9 பேர் நம்ம பந்தக்கால் பிடிக்கிற மாதிரி பெருசாவே கிராண்டாவே நடந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டக் பண்ணுங்க. ஓகே, பை.